ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பற்றின தரமான விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடுக்காக எல்லாருமே காத்துட்டு இருப்பீங்க அப்படின்லாம் மாற்றிக்கிறதே கிடையாது. நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பயங்கரமான ஒரு ரோஸ்ட்டு, செம்மையான ஒரு ரோஸ்ட் இருக்குது. அதாவது நேற்று பிக் பாஸ் எப்படி போட்டு பொழந்தாரோ அதே மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் போட்டு பொழக்க போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த யாரா இந்த பையன் அந்த டாஸ்க் அகெயின் இன்றைக்கி வச்சா செம்மையாக இருக்குன்றது என்னோடய கருத்து. ஏன்னா எல்லாருமே விஜய் பார்வதி திவாகர் அப்படி சொல்லி தப்பிச்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி விஜய் பார்வதி திவாகரை தவிர்த்து நீங்கள் யாரை சொல்வீங்கன்னு சொல்லிட்டு அகெயின் ஒரு டாஸ்க்கை கொடுத்து எல்லாரையும் முகத்திரையை கிழிக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்து. சரி, இப்போ என்ன பெரிய அப்டேட் ஒன்று வந்திருக்குன்னா, எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்றது பிக் பாஸோட தாரக மந்திரம். அந்த ஒரு விஷயம் இன்றைக்கி நடக்க போகுது. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது மேபி இப்போ ஒரு ரூமர் ஒன்று போயிட்டுருக்கு. என்னென்னா ஆதிரை திரும்ப வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ஆதிரை வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா எதுக்காக ஒரு ரூமர் கிளம்புதுன்னா, பிக் பாஸ் நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய ஆளே கிடையாது, உங்களை நான் அவ்வளோ சீக்கிரத்தில் விட மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். ஞாபகம் இருக்குங்களா? நம்மளும் கொஞ்சம் ஷாக்காக இருப்போம். அப்புறமா சொல்லி அமுச்சு விட்டுருப்பார், நீங்கள் தைரியமாக இதை சொல்லிட்டு போங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க பெருசாக பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் இந்த பேட்டரியை மாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொன்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, மாஸ்க்கை கழட்டும் போது கொஞ்சம் ஓவராக அவங்க பண்ண விஷயங்களும் கொஞ்சம் ரூல்ஸை மீறினது, பிக் பாஸை மதிக்காமல் இருக்காங்க. அதனால் அவங்கள திரும்பவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரியும் போயிட்டுருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பெரிய அப்டேட் என்னவா இருக்கும் அப்படின்னு யூகிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 வீடு கான்செப்ட் இருக்குல்ல. இப்போ போன வாட்டி பார்த்தீங்கன்னா பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்னு போச்சு. 50 நாள் கழிச்சு என்னாச்சு, எல்லாத்தையும் தூக்கி ஒன்றா போட்டாங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. அதே மாதிரி இந்த வாட்டி மேபி தேர் இஸ் எ சான்ஸ் இருக்கலாம். என்னென்னா, வீடு 2ஆக பிரிஞ்சிருக்குல்ல, ஒரே வீடு தான். சூப்பர் டிலக்ஸும் கிடையாது, பிபி ஹவுஸும் கிடையாது. இனிமேல் பழைய கான்செப்ட் தான் அப்படின்ற மாதிரியும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், டபுள் எவிக்ஷன் மேபி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இல்லை, ஒரு பக்கம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று பிக் பாஸ் சொன்ன விஷயங்கள்லேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, சுத்தமாக யாருமே சரியே இல்லை. முடிஞ்சியா உட்காருங்க, நில்லுங்க, இல்லைன்னா உட்காந்துருங்க. அதாவது உங்களால் முடியும்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுறவங்க மட்டும் நில்லுங்க. முடியாது, நான் வரும்போது வேறு மாதிரி நினச்சா இப்போ வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு உட்காந்துருங்க, நான் மீதியை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதனால் மேபி டபுள் எவிக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் அந்த சம்பவம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு சாங், ஃப்ரைடே சாங் என்ன வந்துச்சு, ஒரு குச்சி ஒரு குல்ஃபி. குச்சி நம்ம கலை எவிக்டர்னு நம்ம ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துட்டோம். அப்போ ஒரு குல்ஃபி யார், அது அரோரா தான் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் போயிட்டுருக்கு. எனக்கும் டபுள் எவிக்ஷன் தான் வரணும் அப்படின்ற ஒரு ஆவல், அதில் அரோரா போகணும். ஏன்னா சுத்தமாக கேமே சத்தியமாக ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி போயிட்டுருக்கு எல்லாமே. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு சில செலிபிரிட்டிஸில் ஒரு சில விஷயங்களாக சொல்லியிருக்காங்க. பிக் பாஸ் எப்படி பிரபலமாச்சு அப்படின்னா, கமல்ஹாசன் அவர்கள் ஹோஸ்ட் பண்ணும்போது பிரபலமாச்சு. அதுக்கப்புறம் எப்படி உள்ளே வந்த பிரபலங்கள் இவங்க நம்ம சீரியலில் பார்த்துருப்போம், செம்மையாக நடிக்கிறாங்களே, இவங்க உண்மையாக எப்படி இருப்பாங்க அப்படி ஒரு ஆர்வம் வரும். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், பிக் பாஸை பார்க்க ஆரம்பித்தோம். எல்லாமே பற்றின செலிப்ரிட்டிஸ். இப்போ என்ன நடந்திருக்கு, எல்லா செலிப்ரிட்டிஸா, இவங்க செலிப்ரிட்டியா இல்லை செல்பிரிட்டியா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எல்லாம் யூடியூப்பில் வியூஸ் வந்திருக்கு, யூடியூப்பில் நாங்கள் இப்படி அப்படின்னு. யூடியூப் சேனலும் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் இருக்குது. எல்லாத்தையும் தூக்கி போட முடியுமா, அவங்களாம் வச்சா என்ன அர்த்தம் அப்படின்னு மக்கள் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். அது உண்மையான கருத்து. ஏன்னா பிக் பாஸ்ன்றது அப்படி தானே ஃபேமஸ் ஆச்சு. அதில் திடீர்னு பிருத்திவிராஜ் வந்தால் எப்படி இருக்கும், புரியுதுங்களா? முத்துக்குமரன் வந்தால் எப்படி இருக்கும், ஜாக்லின் வந்தால், விஜய், நம்ம இவங்க பிரியங்கா தேஷ்பாண்டே வந்தால் எப்படி இருக்கும், இப்படி பார்க்க ஆரம்பித்தது தான் நம்ம. அதை விட்டுட்டு சினிமா பிரபலங்கள். ஆனால் இப்போ ட்ரெண்டிங்காக மாற்றி விட்டு எல்லாம் யாருன்னே தெரியல. இவங்கெல்லாம் உண்மையிலே இங்கே தான் இருக்காங்களா, இல்லை வெளிநாட்டில் இருந்தாங்களா, இல்லை வேற்று கிரகத்துலேருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி. அதில் குறிப்பாக திவாகர், அரோராலாம் உள்ளே வரும்போது நிறைய பேர் டென்ஷன் ஆகிட்டாங்க. யார் இவங்களை உள்ளே விட்டுது, ரம்யா, ஜோ இவங்களெல்லாம் நினைக்கும் போது நிறைய பேர் என்னையா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு பெரிய சம்பவம் இருக்குது, சம மாசான ஒரு சம்பவம். அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் சேதுபதி வேறு சொல்லியிருப்பார், அடுத்த வாரம் உங்களுக்கு ஒரு சரியான ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ட்டு. இதில் இன்னும் ஒரு விஷயம்னா வைல்ட் கார்டு என்ட்ரி. ஸோ வைல்ட் கார்டு என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டாங்க. ஆனால் வீட்டு வாசலுக்கு வெளியே நின்றுட்டுருக்காங்க. என்னையா நடக்குது, ப்ரொமோவும் போட்டுட்டீங்க, எப்போ தான் ஏன் உள்ளே வருவாங்க அப்படின்ட்டு. ஆனால் வரவங்களாம் வெயிட்டான ஆளுங்க தான். இது பிரபலம்.
நான் சொன்ன கான்செப்டில் கொண்டு வராங்க. பிரஜன் பிரபலம் என்ன பண்ண போகிறார், ஏன்னா ரொம்ப நாளாக அவர் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கார், ரொம்ப ஃபேமஸான ஆள். அதே மாதிரி அமித் பார்கவ், சாண்ட்ரா, அப்புறம் திவ்யா கணேஷ், ஸோ எல்லாமே வந்து பிரபலம். இந்த மாதிரி எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வேறு மாதிரி ஒரு சம்பவம் இருக்க போது. அதே மாதிரி அமித் பார்கவ் நேற்று வர சொல்லிட்டாப்பில் உள்ளே போய் கமருதீன் கிட்ட நான் ஒரு சில விஷயங்களை பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன பேச போகிறான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யார் ஃபேவரட் பிளேயர்னு கேட்டால் அவர் என்னத்தம்மா சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து சபரியை பிடிக்கின்றிருக்காரு. அப்போ அன்புகங்களாம் அடுத்த ஆள் சேரப்போதா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் திவாகரனை விட மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. விஜய் பார்வதிக்கிட்டு நிறைய விஷயங்கள் பேசணும்னு சொல்லியிருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா அன்புகங்க ஆகாத ஆள் இந்த விஜய் பார்வதியும் திவாகரம், இவருக்கும் பிடிக்கலன்றாரு. ஒருவேளை அது இதுவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன நடக்க போதில்ல. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இன்றைக்கி எபிசோட் எப்படி இருக்கும், தரமாக இருக்குமா இல்லை தரமாக தான் இருக்கும், உங்களோட கருத்தை சொல்லுங்கள். வெறும் ப்ரொமோ மாதிரி தாங்க இருக்கும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.